முடி வளர என்ன காய்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருளை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாங்க. எடுக்க போகிறது வந்து இரும்பு சட்டி, இரும்பு கடாயி. அதுக்கு பிறகு ரோஸ்மேரி தான் முக்கியமானது. வெந்தயம், கருவேப்பிலை, நெல்லிக்காய், முருங்கை இலை, மருதாணி, செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி. இதுக்கு ஆன் பண்ணுவோம். கேஸை ஆன் பண்ணி இரும்பு சட்டியை அதில் வைக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு நம்ம இருக்கட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம் வாங்க. ரோஸ்மேரி 1 லிட்ரு, ஒரு 3/4 லிட்ரு எண்ணெய்க்கு ரோஸ்மேரி. கரிஞ்சீரகம் 1 கையளவு. அப்புறம் வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயமும் 1 கையளவு போட்டு திரிக்க. வெந்தயம் 1 கையளவு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம திரிச்சிட்டு வந்துடுவோம். திரிச்சிட்டு வந்தாச்சு. கடாய் வந்து நல்லா காஞ்சாச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எப்போவுமே எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நாங்கள் ஊற்றுறோம். செக்கில் ஆட்டினா சுத்தமான எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். முருங்கை இலை, மருதாணி, செம்பருத்தி இலை இவ்வளோத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. ஊற்றாம தான் அரைக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இந்த அளவு திரிச்சா போதும் எல்லாத்தையுமே. ஓகேவா? ரொம்பலாம் திரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவு திரிச்சா போதும். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டைம் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம். திரிச்ச வெந்தயம், அந்த ரோஸ்மேரி எல்லாத்தையும் இப்போ போடுறோம். எண்ணெய் ஸ்லிம்மாக வைக்கணும். லீஃப் எல்லாத்தையும் உள்ளே போடணும். எப்பவுமே எண்ணெய் காய்க்கணும். கூடயே போட்டுக்கலாம். காஞ்ச நெல்லிக்காய் தான் நம்ம போடணும். உங்கள்கிட்ட காஞ்ச நெல்லிக்காய் இல்லை, அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் இந்த நெல்லிக்காவே போட்டுக்கலாம். கொஞ்சம் இதே போல் கலரி விட்டுக்கோங்க, எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. கேஸை ஆஃப் பண்ண போகிற நேரத்தில் இன்னும் 1 கரண்டி கரிசலாங்கண்ணி பொடி அவ்வளோத்தையும் தூற்றி விட்டுறணும். இனி இதை வந்து ஆற வச்சு இது பண்ண வேண்டியதான். கரிசலாங்கண்ணி பொடி அந்த சூட்டிலே வெந்துடும். இந்த எண்ணெய் சூட்டிலே இதை எல்லாமே அவிஞ்சிரும். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு, கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 3 நாள் 1 வாரம் நாள் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறணும். அதில் உள்ள எவைட்டு எல்லாமே அதில் சாரெல்லாம் இறங்கி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி தலையில் தேய்ச்சிட வேண்டியதான். குளிக்க போகிறதுக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான் பண்ணணும். எப்போவுமே எண்ணெயே தலையிலே வச்சுட்டு இருந்தால் முடி அவ்வளோ கொட்ட தான் செய்யும். வேறு காலில் இருந்து உருவி வர தான் செய்யும். அதனால் எண்ணெய் வச்சு முடிஞ்சோடனே தலையில் ஷாம்பு போட்டு எடுத்துட வேண்டியதான். ஷாம்பு யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியோ இல்லைன்னா கஞ்சி தண்ணி எதுலனாலும் கலக்கி, வெறும் பச்சை தண்ணியில் கூட கலக்கி தான் தலைக்கு யூஸ் பண்ணணுமே தவிர ஷாம்பு அப்படியே ஊற்றி அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. அது முடி அவ்வளோ கொட்டிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.